الله الرحمن الرحيم قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد ولا تطردوا الذين يدعون ربهم بالغداة والعشي يريدون وجها صدق الله المولانا العليم. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமூகத்தை காப்பதற்காகவும் இந்த மனித சமூகத்தை வெற்றியடைய செய்வதற்காகவும் வழிகாட்டுதல்களை நபிமார்கள் மூலம் வழங்கினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு பேரருளாக இருந்து வழிகாட்டினார்கள். அப்போது மனிதர்கள் என்று வருகின்ற போது மனிதர்களுடைய சமூகத்திலே பல்வேறு முரண்பாடுகளை வைத்திருக்கிறார்கள். அதில் ஏழைகள் உண்டு, வறியவர்கள் உண்டு, இன்னும் சொல்லப்போனால் இயல்பிலேயே சில குறைபாடுகள் உள்ள மாற்றுத்திறனாளிகளும் உண்டு. இது எல்லோரையும் சேர்ந்த ஒரு கூட்டு அமைப்பாக இருக்கின்ற மக்களில் எல்லோருக்குமான பொதுவாய் நபியாக நபிகள் பெருமானார் வாழ்ந்தார்கள். மக்காவாசிகளுக்குள்ள பெரிய பிரச்சனைகளில் இது ஒன்று. பெண்கள் மேம்பாடு குறித்து பேசுவதும் அடிமைகளை தங்களோடு இணைத்து கொண்டிருப்பதும், இதுபோல சமூகத்தில் கடைகோடி மக்களை தங்களின் நெருங்கிய சபை தோழர்களாய் வீற்றிருப்பதும் அந்த குறைஷிகளுக்கு ஒரே பிரச்சனையாக இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் எத்தியோப்பியாவிலிருந்து வந்த பிலால் ரலியல்லாஹ், ரோம் நாட்டிலிருந்து வந்த ஷுஐப் ரலியல்லாஹ், அம்மார் இப்னு யாசர், உம்மி மக்தூம் ரலியல்லாஹ், இதுபோல சஹாபிகள் இருந்தார்கள். இவங்கெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மக்கா நகரத்திலேயே சற்று ஏழைகளாக காட்சி தந்தவர்கள். இப்போ மக்காவாசிகளில் குறைஷி குலம் போன்ற பெரிய குலத்து மனிதர்கள் இருந்தார்கள், செல்வாக்கு மிக்கவர்கள்லாம் இருந்தார்கள். அவங்க ரசூலாட்ட வந்தவொடனே அப்படி நின்றுவாங்க, இவங்க உட்காந்துருக்குறாங்களே அப்படின்னு நிற்பார்கள். ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு, யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்களோட உட்காந்து பேசுவதற்கு ஆசைப்படுறோம், மக்காவில் உள்ள எல்லாருமே ஆசைப்படுறோம், ஆனால் எங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஆளுகளோட உட்காந்துருந்தீங்கன்னா நாங்களும் இவங்களோட உட்காந்துக்கிட்டா இந்த அரபிகள் குறித்து வெளிநாட்டிலெல்லாம் மற்ற ஊர்கள்லாம் எப்படி பேசுவாங்க, அதனால் அவங்க உட்காருங்க, நாங்கள் வரும்போது அவங்கள வெளியே தள்ளிடுங்க அப்படின்னா. இல்லையா, எங்களுக்கு ஒரு சிட்டிங், அவங்களுக்கு ஒரு சிட்டிங், இப்படி பிரித்தாங்க. எல்லா காலத்திலும் இது போன்ற பண்புகள் வளர்ந்து வருவது உண்டு. ஒரு சமுதாயத்தில் இவங்க கொஞ்சம் ஜாதிய ரீதியாக பிற்படுத்தப்பட்டவர்கள், இவங்க வேற நாங்கள் வேறன்னுவாங்க. இஸ்லாத்திலே பல்வேறு முயற்சிகள் சமூக அரங்கிலே சில பல ஏற்றத்தாழ்வுகள் லேசாக தலை காட்டியது உண்டு. ஆனால் இஸ்லாம் அதை அங்கீகரிக்காததால் சஃப்புகளில் அந்த வேறுபாடுகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. பள்ளிவாசல்களிலே அந்த ஏற்றத்தாழ்வுகளை நம்மால் ஏற்படுத்தவோ யோசிக்கவோ கூட முடியாத அளவிற்கு ஷரியத் மிகச் சரியாக அங்கே ஒரு கோடு போட்டிருக்கிறது. சமூக வட்டத்தில் சில பல சூழல்கள் ஊர் பழக்கங்களாக, சமூக பழக்கங்களாக சில பல பெயர்களிலே அது உலா வருகிறது. ஆனால் அங்கீகரிக்கப்படாத ஒரு பண்பு இங்கே நபிகள் பெருமானாருக்கு சபையில் நடந்தது. இதுபோல மாற்றுத்திறனாளிகள், முடியாதவர்கள், மூளை சுவாதீனம் குறைந்தவர்கள், பக்கபலமும் இல்லாதவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு கேட்டகரியாக அந்த மக்கள் ஏற்படுத்த நினைத்த போது குர்ஆன் வசனம் இறங்கி பெருமானாருக்கு ஒரு வழிகாட்டுதலை வழங்கியது. ரசூலுல்லாஹ்ட்ட அவங்க கேட்ட உடனே என்ன ஆச்சுன்னா, ரசூலுல்லாஹ் சரின்ட்டாங்க. அப்படின்னு நீங்கள் சொன்னால் பத்தாது, எப்பயுமே இது நிலையாக இருக்கணும், ஒரு பேப்பரில் எழுதி கொடுங்கன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாவும் பேப்பரை எடுத்துகிட்டு அலி ரலியல்லாஹை கூப்பிட்டு எழுத சொன்னார்கள். என்னன்னா, இந்த குரூப்பு வரும்போது இவங்க இங்கேருந்து வெளியே போயிடணும். வலா தத்ருதுல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி, காலை மாலையும்
தஸ்பீஹ் செய்து உங்களோடு அமர்ந்திருக்கிற அவர்களை நீங்கள் விரட்டக்கூடாது, சபையிலேருந்து எந்திரிச்சு போக சொல்கிற உரிமை உங்களுக்கு இல்லை என்ற அடிப்படையில் குர்ஆன் வசனம் இறங்கியது. யுரீதூன வஜ்ஹல்லா, அல்லாஹுவின் திருப்தியையும் முகத்தையும் நாடி உங்களை சார்ந்து நிற்கிற அந்த மக்களை இவங்க ஏதோ நினைப்பாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது என்ற காரணத்தை சொல்லி இவர்களை கொஞ்சம் வெளியே இல்லைங்கன்னு சொல்கிறது ஒரு முறை கிடையாது என்று குர்ஆன் வசனம் இறங்கியது. இருந்தாலும் அவங்க மக்கள்கிட்ட அது அப்படியே இருந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் இவங்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போது கண் தெரியாத உம்மு மக்தூம் என்ற அந்த சஹாபி வந்தார். ரசூலுல்லாஹ் கொஞ்சம் இருங்க, இந்த பேசிக்கிறேன்னு நாங்கள் இப்படி சொன்னது தான் குர்ஆன் வசனம் இறங்கிச்சு. அபஸவத்தவல்லா, முகத்தை அவர் திருப்பி கொண்டார். அஞ்சா அகுல் ஆமா, அந்த கண் தெரியாத அந்த தோழர் அவரிடத்தில் வந்தபோது அவர் கடுகடுத்தார் என்று சொல்லி இந்த செயல் தவிர்க்கப்பட வேண்டியது என்று திருக்குர்ஆன் பதிவு செய்கின்ற இந்த காட்சிகள் வலியவர்கள் இயலாதவர்களை ஆதரிப்பது தான் இஸ்லாம் என்ற ஒரு போங்கை இங்கே தெளிவுபடுத்தியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் உம்மி மக்தூமின் மீது கருணை கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் மக்காவிலேருந்து வெளியே போனாக்கா யார் எவ்வளோ நபர்கள் இருக்கிறார்கள், ஆனால் இவங்களை ஹலீஃபாவாக நியமிச்சிட்டு போவாங்க. கண் தெரியாத சஹாபி. பாங்கு சொல்லுகின்ற பொறுப்பு பிலால் ரலியல்லாஹுக்கு சுபுஹ் நேரத்தில் ஒரு பாங்கு, தஹஜ்ஜத் நேரத்தில் ஒரு பாங்கு இருக்கிறது. தஹஜ்ஜத்தினுடைய பாங்கை சொல்லுகின்ற பொறுப்பு உம்மி மக்தூமுக்கு தரப்பட்டது. பிலால் ரலியல்லாஹுவிற்கு சுபுகிலே பாங்கு சொல்லுகின்ற பொறுப்பை தரப்பட்டது. உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அவர்கள் சிறப்பாக சொல்லி கொண்டிருந்த அந்த நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு சில நாட்கள் சுபுஹுடைய வக்து வருவதற்கு முன்னால் சொன்னார்கள். அப்போது உம்மி மக்தூம் ரலியல்லாஹு கூப்பிட்டு, இனிமேல் நீங்கள் சுபுக்கு பாங்கு சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டது. அவங்க கண் தெரியாது, ஆனால் மிகச் சரியாக அந்த சுபுடைய நேரத்தில் பாங்கு சொல்வார்கள். ஆனால் பார்த்து தானே தெரிஞ்சு கொள்ள முடியும் சுபு உதயம் ஆயிடுச்சா இல்லையான்னு, சுபுடைய நேரம் வந்துருச்சா இல்லையா என்பதை நாம் நிலத்தை பார்த்து தான், அந்த வெளிச்சத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். தஹஜ்ஜத் இருட்டு நேரமாக தான் இருக்கும். ஆனால் சுபுஹு சாதிக் என்பது சுபுகு நேரம் சூரியன் உதிப்பதை போல சுபுகு நேரமும் உருவாகும். அந்த வெளிச்சம் தெரிய வேண்டும். கண் தெரியாத இந்த சஹாபி கரெக்டாக சொல்லிடுவாங்க. சில நேரங்களில் சஹாபிகள் இவங்க யோசித்து கொண்டிருப்பதை பார்த்து, அஸ்பஹத்த, நீ காலையில் ஆய்விட்டீர்கள், அஸ்பஹத்த, காலை நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் இடம்பெறுகிறது. இங்கே நாம் கவனிக்க வேண்டும். அதுபோன்ற சஹாபிகளுக்கு மஸ்ஜிதில் முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுத்தார்கள். வெளியூர் போகிற போது ஹலீஃபாவாக நியமிக்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு உதவிகளை பெருமானார் செய்தார்கள் என்பதிலிருந்து நலிந்தவர்கள் முன்னிலை தரப்பட வேண்டும் என்பது இந்த நிகழ்வுகள் எடுத்து சொல்லுகின்ற செய்திகளாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹ் இறக்கப்படுவாங்க. ஒரு சஹாபி கேட்டார், யார் ரசூலுல்லாஹ், நான் போய் ஜாமானவானா ஏமாந்துடுறேன், எனக்கு யோசிக்கிறது தெரியல, அது பிரித்து பார்க்க புரிய மாட்டேன்னுது, அவன் சொல்ல ரேட்டில் அதிகமாக ரேட்டை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடுறேன், வீட்டுக்கு வந்தால் தான் எல்லாம் சொல்கிறாங்க இது கம்மியான பொருளாச்சு, இவ்வளோ விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டீங்களேன்றாங்க, நான் வாங்கினாலும் ஏமாந்துடுறேன், விற்றாலும் ஏமாந்துடுறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க. அவருக்கு அந்த சஹாபி ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, இனிமேல் உங்களுக்கு ஒரு சட்டம், மக்கள்கிட்ட அறிவிச்சிருங்க, லா கலாபத்தை, என்கிட்ட மோசடி என்பது கிடையாது, எனக்கு சிந்திக்க தெரியாது, என்கிட்ட நீங்கள் வியாபாரம் பார்த்தா லீ சலாசத்து ஐயாம், லீ ஹியாருன் சலாசத்து ஐயாம், எனக்கு 3 நாள் வரைக்கும் அனுமதி இருக்குதுன்னு சொல்லிவிடுங்க. ஒரு பொருளை வாங்கிட்டு போங்க, வாங்கின உடனேயே வியாபாரம் முடிஞ்சுன்னு அர்த்தம் இல்லை, உங்களுக்கு 3 நாள் டைம் இருக்குது, நீங்கள் 3 நாளைக்குள்ளே அதை பார்த்து சரியா தப்பா, இது வாங்கிக்கலாமா, இந்த ரேட் கரெக்டானு எல்லாம் விசாரிச்சுட்டு ஓகேன்னா வச்சுக்கோங்க, 3 நாளைக்கு உள்ள இடையில நீங்கள் வராட்டினா அது உங்கள் பொருள், வியாபாரம் முடிச்சுன்னு அறிவிச்சிருக்கீங்க. இல்லை குறை இருக்குது ரிட்டர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 3 நாளுக்கு இடையில போய் கொடுத்துருங்க. நீங்கள் அப்படி கொடுத்தா வாங்கித்தான் ஆகணும். இஸ்லாமிய ஷரியத்து சட்டத்தில் காசை கொடுத்துட்டா பொருள் வந்துடும், வியாபாரம் முடிந்து போய்விட்டது, ஈஜாபு கபூல், அவ்வளோதான். இது எவ்வளோக்கு விற்கிறீங்க, அது எவ்வளோக்கு தர்றீங்க, இதுதான் பேச்சு. முடிந்த பிறகு வியாபாரத்தில் ரிட்டர்ன் கிடையாது. பெரிய குறை இருந்தால் ரிட்டர்ன் பண்ணலாம், ஆனால்
ஹியாரு ஷர்த்து, நிபந்தனையின் பேருள்ள வியாபாரம்னு ஒரு பாடமே இருக்கிறது. அது யாரை கொண்டு வருகிறதுனா இந்த சஹாபியை கொண்டு வருகிறது. இவர்கள் இயலாமையில் உள்ளவர்கள், இவர்களுக்கு ஒரு அனுமதி, சிறப்பு அனுமதி, இவர் வாங்கிட்டு போனார்னா உடனே வியாபாரம் முடியாது, 3 நாள் வரைக்கும் டைம் இருக்குது. இப்படி எதையாவது கொண்டு வந்து விற்றாருன்னா விற்ற இவருக்கு உரிமை இருக்குது, வேண்டாம் நான் தப்பாக விற்றுட்டேன்னு கேட்டு வாங்கிட்டும் போயிடலாம் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபிக்கு சிறப்பு அனுமதி கொடுத்ததை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு கூட மூளை சுவாதீனமற்றவர்கள், அங்க ஊனமுள்ளவர்கள், இன்னும் பல குறைகளோடு இருப்பவர்களை கண்டறிந்த உமர் ரலியல்லாஹு உங்களின் வாழ்வாதாரத்திற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அவங்கள பற்றி சூழ்நிலையெல்லாம் சொன்ன பிறகு கவர்மெண்ட் ஒதுக்குச்சு ஒரு தொகை, மாதம் மாதம் இவங்களுக்கு பைத்துல் மால்லேருந்து இவ்வளவு காசு தரப்படணும் அப்படின்னு நபி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அதை சட்டமாக்கினார்கள். 60க்கு மேற்பட்ட வயதுள்ள முதியவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறேன்னு கணக்கெடுத்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு பைத்துல் மாலிலிருந்து மாதாந்திர உதவித்தொகையை அவர்கள் அனுப்பினார்கள் என்ற இந்த செய்திகள் இருக்கிறதே. இயலாதவர்கள் ஆதரிக்கப்பட வேண்டும் என்கின்ற இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளாக இருக்கின்றன. இன்றைக்கு உலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு பேர், அவர்களுக்கென சில பென்ஷன்கள், முதியோர் காப்பீடு திட்டங்கள், இன்றைக்கு எத்தனையோ நடைமுறைகள் இருக்கின்றன. 1400 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு சமூகத்தின் இது போன்ற சூழல்களை கருத்திலே கொண்டு சட்டங்கள் இயற்றியது இஸ்லாத்தின் மிகச்சிறந்ததொரு முன்னோடிகளாக இவைகளை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்தின் சூழ்நிலைகளை புரிகின்ற சட்டத்திட்டங்களை அறிந்து கொள்ளுகின்ற நல்ல தௌஃபீக்கை நல்குவானாக.